இன்றைக்கி வீடியோவில் க்ரீன் பீஸ் புலாவ் இல்லைனா மட்டர் புலாவ்னு சொல்லுவாங்க. இதை தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 3லேருந்து 4 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பிரியாணி பாட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பிரியாணி ஸ்பைசஸான 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 துண்டு அளவுக்கு கல்பாசி, 5லேருந்து 6 கிராம்பு, 2 பே லீஃபை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாம் நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா வறுத்து ஸ்பைசஸோட அரோமா ரிலீஸ் ஆகட்டும். அது வர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா பொன்னிறமாக வர நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கக்குள்ளேயே இது கூட ஒரு 2 க்ரீன் சில்லியை அந்த மாதிரி நடுக்கிடிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வர இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா தான் இதோட ஸ்பைசினஸ்ஸை எடுத்து கொடுக்கும். ஸோ உங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு சிக்கன் ஸ்டாக்கை இந்த மாதிரி நல்லா பிடிச்சி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் இல்லை தேவையில்லைன்னா இது ஆப்ஷனல் தான். சிக்கன் ஸ்டாக் நல்லா பட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதை நல்லா உடச்சி போட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டாலே மெல்ட் ஆகி வந்துடும். மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் க்ரீன் பீஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு கேப்சிகத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் போல் வதங்க விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் இதுக்கு வாட்டர் அளந்து ஊற்றிட வேண்டியதான். நான் இங்கே பஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு பஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 கப் அளவு பஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் இதில் தேவைப்பட்ட ஒரு 1/2 தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். இது நல்லா கொதித்து வர டைமில் இதில் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க 2 கப்பு பஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வற்றி சமமாக வர டைமில் கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணி தம்மில் போட்டுடலாம். தம் ஒரு 30 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். அவ்வளோதான், மட்டர் புலாவ் இல்லைனா க்ரீன் பீஸ் புலாவ் சொல்கிறது ரெடி ஆயிடுச்சு. சூடாக ஏதாவது நான்வெஜ் ஸ்டார்டர் இல்லைனா வெஜ் ஸ்டார்டர் கூட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்